சென்னை பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை செயலாளர் தங்கள் மீது அடக்குமுறையை கையாள்வதாக கூறி கல்லூரி நுழைவாயிலில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சையப்பன் அறக்கட்டளை செயலாளர் துரைக்கண்ணு தொடர்ச்சியாக மாணவர்களின் வளர்ச்சியை நசுக்கக்கூடிய விதமாக செயல்பட்டு வருவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கும் மாணவர்களுக்கு டிசி வழங்குவதாகவும் பேராசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பச்சையப்பன் கல்லூரியை தமிழக அரசு எடுத்து நடத்த வேண்டும், அறக்கட்டளை செயலாளர் உடனடியாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசானது அவரை செயலராக தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரோட பதவிக்காலம் 3 வருடம். அவர் 3 வருடம் எதுக்காக அவரை நியமிச்சாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றமானது அவரை அறக்கட்டளைக்கு தேர்தலை நடத்திட்டு போகிறது மட்டும்தான் அவரோட வேலை. அதை தாண்டி அவருக்கு எந்த விதமான கல்லூரி சார்ந்த விஷயங்களை தலையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரங்கள் அவருக்கு கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக பச்சையப்பன் அறக்கட்டளையுடைய செயலாளராக தன்னைத்தானே சொல்லி கொண்டு இருக்கிற துரைக்கண்ணு அவர்கள் தொடர்ச்சியாக மாணவர்களுடைய நலனை நசுக்கிற மாதிரி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால் டிசி கொடுத்துட்றாங்க. எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, நாங்களாம் படிக்க தானே வரோம், இல்லை வேறு எதுனாச்சும் பண்ண வரோமா? படிக்கிறதுக்கும் விடுறதில்லை. பேராசிரியர்கள் எல்லாம் பயம்படுத்தி வச்சிருக்காங்க. பாடெடுக்க ஆசிரியர்களை பாடெடுக்க விடாமல் ஐடி கார்டு செக் பண்ண விடுறதும் பின்னாடி துரத்தின்னு போகிறது, அதெல்லாம் பிரின்சிபல் பண்ணுறதுங்க. சொல்லுங்கள், வீட்டில் இருக்க பசங்களை அடிப்போமா? அந்த அம்மா அடிப்பாங்களா? அவங்க வீட்டில் இருக்க பசங்களை அடிக்கிறது, பின்னாடியே துரத்தின்னு வராமல் அத்லெட்டிக்ஸ் நினச்சிக்கிறாங்க போல். நாங்கள் வந்திருக்க நோக்கம் நாங்கள் படிக்க வந்திருக்கோம். படிக்க எங்களை உள்ளே விடாமல் இது மாதிரி செய்கிற காரியங்களை நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டோம்.